ஹலோ வீவர்ஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இது இவங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. என்னங்க சொல்றீங்க? மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அப்படி என்னதாங்க நடக்க போகிறது? பர்டிகுலரா அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி என்னங்க நிகழப்போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதியில இருந்து தான் புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. இந்த புரட்டாசி மாதம் என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த மாதத்துல ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்துதான் மிதுன ராசி நேயர்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதமானது இனி வரப்போகின்ற நாட்களிலாவது கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க. ஏனென்றால் மிதுன ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது கடந்த சில நாட்களாகவே ரொம்பவே பாத்தீங்கன்னா முடக்க நிலையில இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. குடும்பத்திலையுமே நிம்மதி இல்லாத வகையில ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி உங்களை சுற்றி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இதே நிலையானது இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்திலையும் தொடரக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் நிலைமையானது இப்போது மாறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். எனவே இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சிம்பிளா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போறோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய அருளாசியால இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இனிமையான மாதமாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/9/2025 இருந்து வரப்போகின்ற 16/10/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு மாதம் முழுவதுமே புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. இதையெல்லாம் வைத்துதான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற செப்டம்பர் 17 இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பளுவானது சற்று அதிகரிக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எப்போதும் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஷர் ஆனது அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய சக ஊழியர்களுடைய உதவியால பங்கிட்டு முடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போது வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை பாத்தீங்கன்னா நீங்க பகைத்து கொள்ள வேண்டாங்க. நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க. அதே போல சக ஊழியர்கள் கிட்ட ஏதாவது பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகுங்க. அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்க உங்ககிட்ட வந்து சக ஊழியர்களை பற்றி ஏதாவது குறை சொன்னாலுமே நீங்க அதை காது கொடுத்து கேட்டுக்கோங்களே தவிர நீங்க அதற்கு பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்க வேண்டாங்க. நீங்க நல்ல எண்ணத்துல சில விஷயங்கள் சொன்னா கூட பாத்தீங்கன்னா அது தப்பாக தான் முடிய கொடுங்க. பிறகு நீங்க தான் அந்த வார்த்தையவே சொன்னது போல உங்களுக்கு மேலதான் பாத்தீங்கன்னா ஒரு அவ பெயரானது வரக்கூடும். சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். யாரை பற்றியும் யார்கிட்டையும் பாத்தீங்கன்னா குறை சொல்ல வேண்டாங்க. இப்போது வேலையில உங்களுக்கே பாத்தீங்கன்னா வேலை பளுவானது ஜாஸ்தியாக இருக்குங்க. சோ இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய உதவியால தான் அந்த வேலையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்க கொடுங்க. சோ இப்படிப்பட்ட இந்த நேர காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க தான் அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஏற்பட கொடுங்க. அப்படி நீங்க அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் இருந்து ஒரு நன்மதிப்பானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ நீங்க தான் அந்த முக்கியமான ஒரு பொறுப்புல இருப்பதன் காரணத்தால நீங்களே பாத்தீங்கன்னா சக ஊழியர்கிட்ட பிரச்சனையோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா இவங்களை பற்றி அவங்க கிட்டயோ குறை சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா
அந்த இடத்துல சுமூகமான நிலை இருக்காதுங்க. சுமூகமான நிலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒன்று சேர்ந்து வேலையுமே செய்ய முடியாது குறித்த நேரத்தில். இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் தான் பார்த்தீங்கன்னா கெட்டு போகுங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக ஊழியர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. யாரை பற்றியும் யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா புறம் பேசவே கூடாதுங்க. இந்த நேர காலத்தில் நீங்கள் நல்ல எண்ணத்தில் சில விஷயங்கள் சொன்னாலுமே கூட அது தப்பாக உங்களுக்கு முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்து கொள்வது இன்னுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கே பார்த்தீங்கன்னா 1002 பிரச்சனை இருக்கு. இதுல இந்த இடத்துலயும் நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பது அவ்வளவு நல்லதாக இருக்காது இல்லையா? சோ அதனால மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அடுத்து மிதுன ராசி நேயர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சில்லறை மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்புக்கு மேல பாத்தீங்கன்னா வருவாயானது இப்போது கிடைக்க போகிறது. சோ தினசரி வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களாக இருப்பின் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக உங்களுடைய முதலீட்டை ஜாஸ்தி படுத்திக்கிட்டே போங்க. உங்களுக்கு நல்லபடியாக லாபமானது அதன் மூலமாக பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய அனைத்து பொருளையுமே நீங்க விற்பனை செய்து விடுவீர்கள். ஒரு சில நாள் நாமளே யோசிப்போம் இல்லையா, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம எடுத்துட்டு வந்திருந்தா எல்லாத்தையுமே நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கலாமே, 2 நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்கு வரக்கூடிய லாபத்தை இன்றைய ஒரே நாள்ல நம்ம பார்த்திருக்கலாமே, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட வகையில தான் பாத்தீங்கன்னா இனி நாட்களானது இருக்க போகுதுங்க. சோ மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது தெரிஞ்சவங்க தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்திப்படுத்துவதன் மூலமாக நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூழலானது மாறக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பாத்தீங்கன்னா அவங்களுமே பயன்படுத்திக் கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் இல்லையா? ஏன்னா நம்ம வியாபாரம் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம யோசித்து ஃபீல் பண்ணுவதை விட அதற்கு முன்கூட்டியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு நாளுமே முதலீட்டை ஜாஸ்திப்படுத்திக்கிட்டே போகும்போது நல்ல லாபமுமே கிடைக்க கொடுங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள தினசரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நல்ல லாபத்தை பார்த்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வீடு கட்டணும், இல்லைனா நிலம் வாங்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான பணமானது இதன் மூலமாக இருந்து உங்களால சேமித்து வைக்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது வழக்கத்தை விட பாத்தீங்கன்னா சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நல்ல லாபமானது கிடைக்க போகுதுங்க. அதனால நீங்க விருப்பப்பட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா அடைவதற்கான சேமிப்பையும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க எடுத்து வைக்கலாங்க. மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் தங்களுடைய சேமிப்பு தொகையானது அதிகரிக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. பணமானது வீடுகளில் தாராளமாக இருக்கக்கூடும். ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா பணத்தை பாத்தீங்கன்னா சேமித்தே வைக்க முடியல, வரவுக்கும் செலவுக்கும் பாத்தீங்கன்னா சரியாக இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தினசரி பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வேலைக்கு கூட போக மாட்டேன், ஆனா அப்போது கூட என் கையில காசு இருந்துச்சு. இப்போது நான் என் ஹஸ்பண்ட் எல்லோருமே சேர்ந்து நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனாலுமே பாத்தீங்கன்னா கையில காசே தங்க மாட்டேங்குதுங்க, வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிருதுங்க அப்படின்னு புலம்பக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு இப்போது பாத்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வகையில வாய்ப்பானது ஏற்பட போகிறது. வீட்டில் உறவினர்களுடைய வருகையானது ஏற்பட போகிறது. அவங்களால தங்களுக்கு நன்மைகளே அதிகமாக ஏற்பட போகிறது. ஸோ உறவினர்களால் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. ஸோ பயப்பட வேண்டாங்க. மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் நடித்த படமானது பல வருடங்கள் ஆகியும் வெளிவராமல் இருந்தது அல்லவா? அந்த படமானது இந்த மாதமானது வெளிவரக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. அதுல தங்களுடைய நடிப்பு திறனானது பாத்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கான ஒரு அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா? அந்த ஒரு அங்கீகாரமானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக மனதளவில் ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இத்தனை நாட்கள் டிலே ஆகியிருந்தாலுமே நமக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் பாத்தீங்கன்னா இந்த படத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. நாம பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ ஆயிட்டோம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நிரூபிக்கக்கூடிய வகையில நம்முடைய கதாபாத்திரமானது மக்களிடையே பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பீங்க. மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவர்கள் படிப்புல முழு கவனம் செலுத்த வேண்டிய நேர காலமாக இருக்குங்க. தேவையற்ற விஷயத்துல கவனம் செலுத்தாமல் தாங்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே
சிந்தித்து அதற்கேற்ப படிக்க துவங்க வேண்டுங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு ஒன்றே பார்த்தீங்கன்னா அதற்கு ஆயுதம். அந்த படிப்பை பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.